Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போது நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து துதிப்போமாக, அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் கண்மலையே மே சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய கண்மலை ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே, நித்திய ஜீவனே மே சோதரிக்கிறோம். ஹalleluya. எங்களுக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக எங்களை அழைத்தீரே, சிறுமைப்பட்ட எங்களை அழைத்தீரே. ஹalleluya ஹalleluya. எங்களை மீட்ட தேவனே, எங்கள் ரட்சிப்பின் தேவனே, ஹalleluya. என்பது அளவற்ற அன்பைக்காக சோதரிக்கிறோம். ஹalleluya. நம்மீது எவ்வளவு கிருபை கொண்ட தேவன் அவர், நம்மீது இரக்கம் கொண்ட தேவன் அவர். உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே மே சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டியை ரட்சமானவரே, சிருஷ்டிகர்த்தாவே மே சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஜீவ ரத்தத்தால் எங்களை சுத்திகரித்தீரே. ஹalleluya. எங்களை மீட்டுக் கொண்டீரே. ஹalleluya. விடுதலை தந்தீரே. ஹalleluya. விடுதலை நாயகனே, ஹalleluya. கல்வாரி நாயகனே மே சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. இடத்துணிக்கு பாத்திரரே, ஹalleluya ஹalleluya. தூயோனே, ஹalleluya. மகத்துவமானவரே, எங்களுக்காக கல்வாரியில் வெற்றி சிறந்த தேவனே மே சோதரிக்கிறோம். ஹalleluya. நமக்காக அல்லவோ அவர் கல்வாரியில் வெற்றி சிறந்தார். ஹalleluya. நமக்காக அல்லவோ, நம்முடைய சாபங்களுக்காக அல்லவோ அவர், ஹalleluya ஹalleluya. நம்முடைய சாபங்களுக்காக அல்லவோ அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். முள்முடி சூட்டினாரே. ஹalleluya 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 ஹalleluya. நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே, ஹalleluya. ஆராதனைக்குரியவர், துதிக்கு பாத்திரரவர். ஹalleluya ஹalleluya. துதிக்கு பாத்திரரே, மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே, ஹalleluya ஹalleluya. உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஜீவ ரத்தத்தால் எங்களை சுத்திகரித்தீரே. ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு சுதந்திரமாக, எங்களுக்கு விடுதலை தரும்படியாக எங்களை மீட்டுக் கொண்டீரே. ஹalleluya ஹalleluya. எங்களை மீட்ட தேவனே, ஹalleluya. எங்கள் ரட்சகரே, ஹalleluya. சர்வ வல்லவரே, ஹalleluya ஹalleluya. ஜீவ ஊற்றே மை ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஜீவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஜீவ ஊற்று நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமான அடைக்கலமான தேவன் அவர். அவர் ஹalleluya ஹalleluya. நம்மை காண்கின்ற தேவன். ஹalleluya. நம் மீது நோக்கமாயிருக்கிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது நோக்கமாயிருக்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அவர் வல்லவர் வல்லவர், நம்முடைய தேவன் வல்லவர். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக கல்வாரியில் வெற்றி சுரந்தாரே. ஹalleluya ஹalleluya. நம்முடைய ஆத்ம நேசரவர். ஹalleluya. நம்ம மீது அன்பு கொண்ட ஆத்ம நேசரவர். அப்பா பிதாவே என்று அழைக்குமா புத்திர சுகாரத்தை தந்த தேவனவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நமக்காக அல்லவோ பஸ்கா பலியானார். ஹalleluya ஹalleluya. எங்களுக்காக பஸ்கா பலியாகிய தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நம்முடைய ஆத்ம நேசரை ஸ்தோத்திரிப்போம். நம்ம மீது எவ்வளவு அன்பு கொண்டவர், நம்ம மீது எவ்வளவு இரக்கம் கொண்டவர். எங்கள் மீது இரக்கம் கொண்ட தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே, எங்கள் ஆலோசனை கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தம் உள்ளவன் என்னையே பரிசுத்தமாகட்டும் என்று நான் எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிறேனே. ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் ரட்சகரே ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பரவர். ஹalleluya. நம்முடைய தேவன் நல்ல மேய்ப்பரவர். ஹalleluya. நித்திய ஜீவ வார்த்தைகளால் நம்மை நடத்துகிறாரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya. எங்கள் நித்திய ஜீவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் வல்லவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய நித்திய ஜீவன், நித்திய ஜீவ பாதையில் நம்மை நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya. எங்கள் நித்திய ஜீவ பாதையை நடத்துகிற எங்கள் வல்லவரே, ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம், உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம், உமது கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம், உமது விடுதலைக்காக ஸ்தோத்திரம். எங்களை மீட்ட ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ரட்சிப்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya
ஹalleluya நன்மைகளின் நாயகனே எங்களை கரம் பிடித்த நன்மைகளின் நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம் உயர்ந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சுரந்தவரே எங்கள் அடைக்கலமானவரே எங்கள் கோட்டையே ஹalleluya நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஹalleluya 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 அற்புதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya மகத்துவமானவரே மாட்சிமையானவரே ஹalleluya 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 சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே ஹalleluya 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 ஸ்தோத்திர 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 எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஹalleluya ஹalleluya மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமையே ஹalleluya கல்வாரி நாயகனே ஹalleluya யெகோவா தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் யெகோவா ஜப்பா யெகோவா நிசியே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்களை காண்கின்ற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நம்மை காண்கின்ற தேவன் அவர் நம்மை காக்கும் தேவன் எங்களை காக்கின்ற தேவனே ஸ்தோத்திர ஸ்தோத்திர நம்மை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்கும் நம்ம மீது நோக்கமாய் இருக்கிறாரே ஹalleluya செட்டைகளின் மறைவில் வைத்து பாதுகாக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya நம்மை உள்ள கையில் வரைந்துள்ளாரே மகத்துவ மாட்சிமையான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஆராதனைக்குரியவரே ஹalleluya 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 சர்வ சிருஷ்டிக்கு எஜமான நபர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே ஹalleluya வல்லவர் நல்லவர் மகத்துவமானவர் ஹalleluya 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 அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் நம்முடைய தேவன் ஹalleluya நமக்கு வழியானவர் ஹalleluya நமக்கு ஜீவனான தேவனவர் ஹalleluya 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 கல்வாரி நாயகனே எங்களுக்காக இரத்தம் சிந்தி எங்களை மீட்ட தேவாதி தேவனே எங்களுக்கு சமாதானத்தை கொண்டு பண்ணும்படியாக எங்களை மீட்டவரே ஹalleluya எங்கள் ரட்சகரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் நம்முடைய ரட்சகர் ஹalleluya ஹalleluya நல்ல மேய்ப்பர் அவர் ஹalleluya ஹalleluya அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் மகிமையாக பெற்று சிறந்த தேவன் அவர் ஹalleluya ஹalleluya எங்கள் மகிமையே மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமே மை ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமையே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya நீ நல்லவர் ஆண்டவரே நன்மைகளின் நாயகனே நீ நல்லவர் இயேசுவே ஸ்தோத்திர 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 எங்கள் இயேசுவே நீ நன்மைகளின் நாயகன் கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நீ பரிசுத்தர் 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 ஹalleluya எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தம் உள்ளவன் இனிய பரிசுத்தம் ஆகட்டும் என்று எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிறேனே ஹalleluya எங்கள் நித்திய ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அவரே வழி ஹalleluya 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 உன்னதரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் உயர்ந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதியை பாத்திரரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தூயோனே ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya யெகோவா தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எல் ஷடாய் எல் ரோயே ஹalleluya எங்களை காக்கும் தேவனே நீ உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் நம்மை காக்கின்ற தேவன் கரங்களில் உள்ள கைகளில் வரைந்துள்ளாரே ஹalleluya 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 நம்மை கண்டு அழைத்த தேவன் ஆண்டவரே அவர் ஹalleluya நம்மை சிறுமைகளை கண்டு நம்மை அழைத்தாரே பாவ சாபத்தில் அடிமைப்பட்டிருந்த நம்மை அழைத்தாரே ஹalleluya ஹalleluya சிறந்து விளங்கும்படியாக ஹalleluya கண்மணியின் மேல் விழுத்தும்படியாக நம்மை அழைத்தாரே ஹalleluya நம்மை மீட்டெடுத்தாரே அவருடைய ஜீவ ரத்தத்தால் நம்மை மீட்டெடுத்தாரே ஹalleluya அவருடைய ஜீவ ரத்தத்தால் நம்மை சுத்திகரித்தாரே நம்மீது எவ்வளவு அன்பு வைத்துள்ள தேவன் அவர் ஹalleluya அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஹalleluya எங்கள் மீது கொண்ட அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் நீர் ஆதி மந்தவுமான தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அவரே வழி அவரே ஆதி மந்தம் அல்பாவும் ஒமேகாவுமான தேவன் அவர் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya அல்பாவும் ஒமேகாவுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திராவுடைய மகத்துவங்களை காணும்படி நம் கண்களை திறந்தாரே ஹalleluya ஹalleluya மாட்சிமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அவருடைய தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் மீது நோக்கமாயிருந்த எங்களை அழைத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீ பரிசுத்தர் ஆராதனைக்குரியவரே நீ பரிசுத்தர் அதிசயங்களை காணப்படுகிற தேவனே நீ பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya பரிசுத்தம் உள்ளவன் இனிய பரிசுத்தமாகட்டும் என்று நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நல்லவர் இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்
நித்தியத்தை குறித்து எங்களுக்கு கற்று தந்தீரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. உம்மால் உம் வழி அள்ளி பரலோகம் இல்லை என்று கற்று தந்தீரே. ஹalleluya ஹalleluya. எங்கள் கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தத்துவம் நிறைந்த தேவன் அவர். ஹalleluya. எங்கள் கர்த்தத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர். அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. தேவாதி தேவனே உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம். உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ லோகத்துக்கு எஜமானனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. எங்களை கரம்பிடித்த நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதமான கரங்களுக்கான ஸ்தோத்திரம். கசந்து போன வாழ்க்கையை மதுரமாய் மாற்றினாரே. கசந்த மாறாரை மதுரமாய் மாற்றிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிகரான சிருஷ்டிகர் கர்த்தர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கை பாத்திரரே தூயோனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya. அடைக்கலத்தில் எங்களை வைப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. பாதங்களில் இடராதபடி எங்களை கரங்களில் ஏந்தி நடத்துகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கை பாத்திரரே. ஹalleluya ஹalleluya. அருமை இரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நம்முடைய அருமையான இரட்சகர். ஹalleluya. நம்மை மீட்ட தேவன் அவர். ஹalleluya. உணர்வதுமில்லை தூங்குவதுமில்லை நம் மீது நோக்கமாய் இருக்கிறாரே. வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே உமது பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம். உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். உமது கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். விடுதலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹalleluya. அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. உமது அக்கினிக்காக ஸ்தோத்திரம். இப்போது அக்கினியாக குடும்பங்கள் இறங்கி கொண்டிருக்கிறீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகத்தால் நிரப்பி கொண்டிருக்கிறீரே. உமது மகிமையால் கிருபையால் சூழ்ந்துள்ளீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனன் சிருஷ்டி கர்த்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் ஆராதிக்க தேவன் சிருஷ்டி கர்த்தர் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் சிருஷ்டிகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. துதிக்கை பாத்திரரே. ஹalleluya ஹalleluya. உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. யெகோவா தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ரப்பா சுகந்தரின் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம விடுதலை நாயகர் சுகந்தரின் தெய்வம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமையானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோய் யெகோவா நிசியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. யெகோவா தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே எங்கள் ஆலோசனை கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம் மீது நோக்கமாய் இருக்கிறவர். ஹalleluya. அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதம் அற்புதம் அற்புதம். அவருடைய அற்புதமான செயல்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய அதிசயமான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியாகிய தேவனே இப்போது ஆசீர்வாதி கொண்டிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அளவற்ற அன்பினால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். எங்களை அளவற்ற அன்பனால் நேசித்த தேவனே எங்கள் இரட்சகரே எங்கள் நேசரே. ஹalleluya. அன்னாதி சிநேகத்தால் எங்களை நேசித்த நேசரே. ஹalleluya ஹalleluya. அவர் நம்முடைய நேசர் அவர். ஹalleluya. அவருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். அவர் நம்மீது எவ்வளவு அன்பு வைத்த தேவன். அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம் நம்மீது. ஹalleluya ஹalleluya. அவர் வைத்த நேசத்தால் அல்லவும் நம்மை ஹalleluya ஹalleluya. அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஹalleluya. அவருடைய இரக்கங்களுக்கு அவருடைய தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹalleluya ஹalleluya. அற்புதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம். உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. உமது அக்கினிக்காக ஸ்தோத்திரம். விடுதலைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. அபிஷேகத்தால் நிரப்பி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அக்கினியால் இறங்கி கொண்டிருக்கிறீரே. குடும்பங்களில் இறங்கி கொண்டிருக்கிறீரே. ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகனே எங்கள் விடுதலை நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்
ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிக்கை பாத்திரரே, ஹalleluya. தூயோனே, அதிசய கர்த்தரவர், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, ஹalleluya, ஹalleluya. அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மகத்துவங்களை காணும்படி ஹalleluya நம்முடைய கண்களை திறந்தாரே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, ஹalleluya, ஹalleluya. அவர் சிருஷ்டி கர்த்தரவர், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆசீர்வாதி கொண்டிருக்கிறவரே, விடுதலை நாயகரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya. எங்கள் துதிகளை பிரியமா இருக்கிறவரே, துதிக்கை பாத்திரரே, மகிமையானவரே, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya. அற்புதரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya, ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், 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 ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஜீவ பாதையில் எங்களை நடத்துகிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya. நித்திய ஜீவ வார்த்தைகளால் எங்களை நிரப்பினீரே, ஹalleluya, ஹalleluya. எங்கள் ஆலோசனை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்போது நாம் ஒரு பாடல் பாடலாம். எல்லாரும் சேர்ந்து என்னோடு பாடுங்கள். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் நாவில் சாய்ந்து உறவாடுவோம். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும், கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால் சோர்ந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால் சோர்ந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். ஊரார் நம்மை பகைத்தாலும், உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும், ஊரார் நம்மை பகைத்தாலும், உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும், கிறிஸ்து நம் சார்பில் இருப்பதால் கலங்கிடவே தேவையில்லை. கிறிஸ்து நம் சார்பில் இருப்பதால் கலங்கிடவே தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். யோர்தான் நம்மை எதிர்த்தாலும், செங்கடல் வழிவிடாமல் இருந்தாலும், யோர்தான் நம்மை எதிர்த்தாலும், செங்கடல் வழிவிடாமல் இருந்தாலும், திராட்சை செடியில் நாம் படர்ந்திருக்க பயந்து போக தேவையில்லை. திராட்சை செடியில் நாம் படர்ந்திருக்க பயந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். இப்போதும் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன், நீங்க நோட் பண்ணி வைங்க, அப்புறம் வாசிங்க. சங்கீதம் 26:8. எடுத்தவங்க கூட ஸ்பீடா எடுத்தா பார்த்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 26:8. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும், அப்பா தேவனுடைய ஆலயமாகிய ஆலயம் எங்கே? அவருடைய தேவன் அவருடைய ஆலயமாகிய வாசஸ்தலம்,
அவர் ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறவர். நம்முடைய தேவன் ஆலயத்தில் வாசம் பண்ணுகிற தேவன். அங்கே என்ன இருக்கிறது? மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். அந்த ஆலயத்தில் மகிமை நிரம்பி இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் அவர் வாசம் பண்ணுகிற இடம். தேவனுடைய ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறதுனால் அங்கே அவருடைய மகிமை நிரம்பி இருக்கிறது. அதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அங்கே இது தாவீது சொல்கிறார், கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசத்தலத்தை நான் வாஞ்சிக்கிறேன், உமது மகிமையை நான் பெற்றுக் கொள்வதற்காக வாஞ்சிக்கிறேன். அடுத்ததாக சங்கீதம் 122:1 பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறதுக்கு நாம் மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல வேண்டும். எப்படியாக கர்த்தருடைய ஆலயத்தில், தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தில் மகிமை தங்கி இருக்கிறது என்று பார்க்கும்போது, 2 நாளாகமம் 7:1 சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பியது. பாருங்க, அங்கே தேவனுடைய ஆலயத்தில் மகிமை தங்கி இருக்கிறது. எப்படியாக அங்கே துதி இருக்கிறது, தேவனுடைய ஆலயத்தில் துதி இருக்கிறது, தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய கர்த்தத்துவம் இருக்கிறது. ஆகையால் அவருடைய மகிமை அங்கே தங்கி இருக்கிறது. சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த போது அங்கே என்ன இறங்கிச்சுதான்? அவருடைய அக்கினி அங்கே இறங்கியது. அதற்கு பிற்பாடு தேவனுடைய மகிமை அங்கே நிரம்பிட்டு. ஆகையால் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வதற்கு வாஞ்சியாய் இருக்க வேண்டும். அவருடைய மகிமையை நாம் பெற்றுக் கொண்டு வர வேண்டும், நாமும் பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த மகிமையை நம்முடைய குடும்பத்திற்கும் நாம் எடுத்து வர வேண்டும். அதற்காகத்தான் தாவீது சொல்கிறார், நான் தேவனுடைய ஆலயத்திற்கு வாஞ்சையுடையவனாக இருந்தேன், தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வதற்கு நான் வாஞ்சித்தேன் என்று. நான் சிறு வயசுல இருந்து நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கடந்து செல்லும் காலகட்டம் வரை நான் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன்னா, எங்க வீட்டு பக்கம் ஒரு பெரிய ஆலயம் இருக்கும், சர்ச். நம்ம இந்த சேலம் கலெக்டர் ஆபீஸ் பக்கம் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி சர்ச் தான் எங்க வீட்டுக்கு அருகாமையில இருக்கும். அங்க அவங்க எங்க வீட்டு பக்கத்து வழியாகத்தான் நிறைய பேர் போவாங்க. அப்ப நான் என்ன நினைப்பேன்னா, அவங்க எப்படி போவாங்கன்னா, அவங்க கையில ஒரு பைபிள் இருக்கும், நல்ல வஸ்திரம், அவங்க நல்ல வஸ்திரங்களை கட்டி இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் சிரித்த முகத்தோட கடந்து செல்வாங்க. எங்க அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பாங்க, சிரித்துட்டு போவாங்க. நான் சின்னவளாக இருந்ததுனால என்ன பார்த்து யாரும் பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. ஆனா எங்க அம்மாவை பார்த்து சிரிப்பாங்க. ஆனா நான் அவங்கள ஒட்டு பார்ப்பேன். அவங்கள பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா, அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறது மாதிரிதான் போவாங்க. நல்ல வஸ்திரங்களை கட்டி ஒரு சிரிப்பா இருக்கு, அவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு சிரிப்போடுதான் இருக்கும், ஒரு பிரசன்ன இருக்கும். அப்ப நான் என்ன நினைப்பேன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க, இயேசுவின் ஆலயத்துக்கு போகிறவங்க எல்லாம் அந்த சின்ன வயசுலயே நான் நினைப்பேன், அவங்க எல்லாம் எப்பவுமே அவங்களுக்கு துன்பம் இருக்காது, எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ஆனா நமக்குதான் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு நான் அப்ப நினைப்பேன். அதனால நான் வாஞ்சிப்பேன், நான் அது மாதிரி போக மாட்டேனா, எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. என்ன எங்க வீட்டுல இருந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க. சிறு வயசுல இருந்து அப்படிதான் பெரியவளாகும் போதும் எப்பவுமே என்ன வெளியே அனுப்ப மாட்டாங்க. அப்ப எனக்கு நான் வாங்கிப்பேன். அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு போறவங்க எப்பவும் சிரித்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு துன்பம் இல்லை, கஷ்டம் இல்லை. அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறது மாதிரி நல்ல வஸ்திரங்களை கட்டி கொண்டு போவார்கள். நானும் அதை போல பங்கனுக்கு போறது மாதிரி நல்ல வஸ்திரத்தை கட்டிக்கொண்டு நானும் அப்படியாக ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று அதை உத்து பார்ப்பேன், நான் வாஞ்சிப்பேன். மனத்தில் ஒரு வாஞ்சி இருக்கும், அடுத்து ஒரு ஏக்கம் இருக்கும் எனக்கு. ஆனால் அவர்கள் பின்னாளில் நான் என்ன தெரிந்து கொண்டேன், இப்ப நாம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எப்படி இருப்போம், நல்ல வஸ்திரம் கட்டும் போது நமக்குள்ளேயே ஒரு மனமகிழ்ச்சி வருது. அவங்க அப்படிதான் போவாங்க. இங்க பாருங்கள், சங்கீதம் 122:1, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். சங்கீதம் 45:15, அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். பாருங்கள், அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் அங்கே செல்கிறார்கள். அதுதான் நான் பார்ப்பேன். அப்ப நான் ஏக்கத்தோடு பார்ப்பேன், நானும் அப்படி போக வேண்டும் என்று. அவ்வளவு சந்தோஷம் இருக்கு அவங்க முகத்துல. ஆனா பின்னாளில் நான் எப்படி தெரிந்து கொண்டேன் என்றால், அவங்களுக்கும் கஷ்டம் இருக்குது, அவர்களுக்கு துன்பம் இருக்குது. ஆனால் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து செல்லும் போது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறது மாதிரி ஒரு நல்ல வஸ்திரம் கட்டினாலே நமக்குள்ளேயே ஒரே மகிழ்ச்சி வருது, ஆட்டோமேட்டிக்கலா ஒரு மகிழ்ச்சி. நம்ம
ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம். அப்ப நமக்குள்ள என்ன ஆகும், நம்ம நல்ல ட்ரெஸ் பண்ணி போகும்போது நமக்கு தெரியாமலே ஒரு மன மகிழ்ச்சி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும். அதே மாதிரி அவங்க அந்த ஆலயத்துக்கு அப்படியான வஸ்திரங்களை கட்டி கொண்டு போகும்போது அவங்களுக்குள்ளே ஒரு மன மகிழ்ச்சி அங்க இருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் அந்த ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். சங்கீதம் 102 மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். பாருங்கள், தேவனுடைய சன்னதிக்கு எப்படி வருகிறார்கள்? மகிழ்ச்சியாகத்தான் வருகிறார்கள். அப்ப அவர்களுக்கு கஷ்டம் இருக்கிறது, அவர்களுக்கு துன்பம் இருக்கிறது. எனக்கான அப்ப தெரியாது, பின்னாளில் தான் அதை நான் தெரிந்து கொண்டேன். அவர்களுக்கும் கஷ்டம் இருக்கிறது, அவர்களுக்கு துன்பம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு எப்படி சொல்கிறார்கள்? நல்ல வஸ்திரங்களை கட்டி, ஒரு கையில ஒரு பைபிள், நல்ல வஸ்திரம், முகத்துல பார்த்து அவ்வளவு சிரிப்பா இருக்கும், சந்தோஷத்தோடு கலந்து செல்வார்கள். அந்த மன மகிழ்ச்சியோடு தான் நாம் தேவனை சென்று ஆராதிக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நல்ல இதாக நம்ம ஒரு மன மகிழ்ச்சியோடு கடந்து செல்லும் போது நமக்குள்ளே தேவனுடைய அந்த பிரசன்ன மகிமையை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அப்படியாகத்தான் சங்கீதம் 45:15 மீண்டும் அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். அப்ப நம்ம அந்த களிப்போடும் மகிழ்ச்சியோடும் தேவனுடைய அந்த ஆலயத்துக்குள் கடந்து செல்லும் போது அங்கே என்ன இருக்கிறது? அவருடைய மகிமை, அந்த பிரசன்னம் நமக்குள் கடந்து வருகிறது. ஒரு மனமகிழ்ச்சியோடு நாம இப்ப பொதுவாகவே நாம பார்க்கும்போது ஒரு ஆளை பார்த்து நம்ம ஒரு மனமகிழ்ச்சியோடு, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, ஒரு சிரித்தா இதோட இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து நாம இது பண்ணும்போது அந்த சந்தோஷம் நமக்குள்ளே ஒரு பூரிப்பு ஏற்படுகிறது. அவங்க துக்கமுகத்தோட இருக்கும்போது நாம என்ன பண்றோம்? அவங்க துக்கத்தை பார்த்து நமக்குள்ளேயே ஒரு சோர்வு, ஒரு துக்கம் வருகிறது. ஆனால் ஒரு சந்தோஷமாக ஒரு சிரிப்போடு இருக்கிறவங்கள பார்க்கும்போது நமக்குள்ள கவலை இருக்கலாம், நமக்குள்ள துன்பம் இருக்கலாம். ஆனா அவங்கள பார்த்து நாம என்ன பண்ணுகிறோம்? அந்த கவலைகளை மறக்கிறோம், அந்த துன்பத்தை மறக்கிறோம். அவர்களோடு நாமும் சந்தோஷமாக களி கூறுகிறோம். இதுதான் தேவனுடைய ஆலயத்திலும் நாம் சந்தோஷமாக, கஷ்டம் இருக்கும், துக்கம் இருக்கும், எல்லாவற்றையும் மனதுக்குள் அடக்கி வைத்து விட்டு நான் தேவனை ஆராதிக்க செல்கிறேன், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்கிறேன், அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள செல்கிறேன். அங்கே அவர் மனமகிழ்ச்சியாக வீட்டிருப்பார். நம்முடைய தேவன் ஆலயத்தில் எப்படி இருக்கிறார்? மகிமையாக அங்க வீட்டிருப்பார். அப்ப அந்த மகிமையை அவர் பெற்றுக்கொள்ள நான் செல்கிறேன் என்று நாம் வாஞ்சியோடும் மன மகிழ்ச்சியோடும் நம்ம தேவனை சந்திக்க போகும்போது அந்த ஆலயத்திற்குள் பிரவேசித்து அவரை ஆராதிக்கும் போது அது ஒரு மகிமையாய் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. அவங்க பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே நல்லாதான் இருந்தது. இப்போ அப்படித்தான் இருக்கிறது. அந்த காலகட்டத்திலிருந்தே நாம் பார்த்து வரும்போது அவர்கள் விசேஷித்தவர்கள் என்று நாம் பார்க்கும்படி அமைகிறது. எது? அவர்களுடைய மன மகிழ்ச்சி. மற்றவர்களுக்கும் மற்ற வேறுபட்டவர்களிலிருந்து அவர்கள் பிரிக்கப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். அப்ப அவர்களை பார்க்கும் போதே இவர்கள் ஒரு விசேஷித்தவர்கள், இவர்கள் மகிமையானவர்கள். எப்படி மகிமையானவர்கள்? தேவனுடைய மகிமையை இவர்கள் பெற்றுக் கொண்டதனால் இவர்கள் மகிமையாக இருக்கிறார்கள். அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் அதை செய்ய வேண்டும். நாம் ஆலயத்துக்கு கடந்து செல்ல வேண்டும். எப்படி? வாஞ்சியோடு கடந்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாட்களும் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்லாமல் இடைப்பட்ட நாட்களிலும் அங்கே கடந்து செல்வார்கள். அப்போது எங்க வீட்டு பக்கம் வழியாகத்தான் கடந்து செல்வார்கள். அப்போதும் போகும்போதும் அவர்களை நான் உற்று பார்ப்பேன். அவர்களும் அப்படியாகத்தான் அந்த மன மகிழ்ச்சியோடு தான் அந்த அங்கே பிரேயருக்காக கடந்து செல்வார்கள். அதன் நிமித்தம் அவர்களுடைய மன மகிழ்ச்சியோடு அவர்கள் கடந்து செல்வதனால் தேவனுடைய மன மகிழ்ச்சியை அவர்கள் பெற்று வருகிறார்கள். நாம் துக்க முகத்தோடு கடந்து செல்லும் போது அங்கே தேவன் அமைதியாக இருப்பார். அந்த இதை தான் நாம் பெற்றுக்கொள்ள நாம் மகிழ்ச்சியாக கடந்து செல்லும் போது தேவனுடைய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக் கொள்கிறோம். தேவன் மன மகிழ்ச்சியோடு இருப்பவர். நம்முடைய துதியில் மன மகிழ்ச்சி அடைகிறவர். நம்முடைய மன மகிழ்ச்சியில் அவரும் மன மகிழ்ச்சி அடைவார். நான் தான் சொன்னேன், இப்ப ஒரு ஆளை நம்ம சந்தோஷமா இருக்கிறாங்க, சிரிப்பு, ஒரே ஒரு சிரிப்போட நல்ல சந்தோஷத்தோட இருக்கிறாங்க, அவங்கள நாம சந்திக்கும் போது நாமும் கவலைகளை மறந்து அவர்களோடு சிரிக்கிறோம். அவர்களுடைய மகிழ்ச்சியில் நாமும் பங்கு கொள்வோம். அதே போல்தான் ஆலயத்தில் செல்லும் போது அங்கே தேவன் மகிழ்ச்சியாக வீட்டிருக்கிறார். அவருடைய மகிழ்ச்சியில் நாம் பங்கு கொள்வதனால் அவருடைய மகிமையை நாம் பெற்றுக் கொள்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக் கொள்கிறோம். அதை நம்முடைய நாமம் பெற்று நம்முடைய குடும்பத்துக்கும் கொண்டு வரும்போது அது வேறுபட்ட வாழ்க்கையாக, ஒரு விசேஷித்தவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லும்படியாக அமைவதனால் நம்முடைய வாழ்க்கை அப்போது மட்டுமின்றி பின்னாட்களிலும் நம்முடைய எதிர்காலங்களிலும் ஒரு மகிமை உள்ள வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு, தாவீது என்று சொன்னது போல், கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தை நான் வாஞ்சிக்கிறேன், உமது மகிமையை வாஞ்சிக்கிறேன். அதை எப்படியா
செல்லும்படியாக அவருடைய ஆலயத்துக்கு நான் மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் சென்று நான் அவருடைய அறைக்குள் அவருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து ஆராதனை செய்து மகிழ்ச்சி அடைவேன் என்று நாம் நினைத்து நாம் கடந்து செல்லும் போது நம்முடைய வாழ்க்கை மகிமையுடையதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஒரு விசேஷித்ததாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை மற்றவர் பார்வைக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அமே ஸ்தோத்திரம். நாம இப்போதும் தன்னைத்தானே சோதித்தறிதல் ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையில முதல் நேரம் வரை நாம எப்படி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தோம், அவருடைய பிரசன்னத்திலும் அவருடைய மகிமையிலும் நாம் எப்படி கடந்து சென்றோம். நாமும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துக்கு நான் வாஞ்சியோடு வரவும், உம்முடைய பிரசன்னத்தில் நான் மூழ்கி மகிழ்ச்சி அடையவும், உம்முடைய மகிழ்ச்சியும் உம்முடைய மகிமையும் நான் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே என்று நாம் ஒப்புரவாக வேண்டும். நாம் எப்போது கடந்து சென்றாலும் எங்கே செல்கிறீர்கள் என்று யாராவது கேட்டால் கூட நான் தேவனுடைய ஆலயத்துக்கு நான் தேவனை ஆராதிக்க செல்கிறேன் என்று நாம் மகிழ்ச்சியாக சொல்லிவிட்டு கடந்து செல்ல வேண்டுமே தவிர துக்கமுகத்தோடு நாம் கடந்து செல்லவே கூடாது. அந்த துக்கமுகம் நமக்கு துக்கத்தை கொண்டு வரும். நம்முடைய மன மகிழ்ச்சி, நமக்கு பாரங்கள் எல்லாம் இருக்கலாம். அது எனினும் ஒரு நல்ல வஸ்திரம், அந்த வஸ்திரம் ஒரு பங்கனுக்கு போறதுக்கு கட்டும் போதே நமக்குள்ள மன மகிழ்ச்சி, அதே போல ஆலயத்துக்கு போறதுக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்போது நான் அந்த மன மகிழ்ச்சியோடு நாம கடந்து செல்லும் போது தேவனின் புது புது மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். அமே ஸ்தோத்திரம். நாம் தேவனோடு ஒப்புரவாகிக் கொள்வோமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போது கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை செய்திருப்போம். எல்லாரும் தங்களுடைய பலவீனங்களை அவருடைய சிலுவைக்கு நேராக இறக்கி வைங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எந்தெந்த இடங்களில் பலவீனம் இருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வையுங்கள். ஹல்லேலூயா. குடும்பங்களில் இருக்கிற சீர்கேடுகளை, எந்தெந்த குடும்பங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அவருடைய கல்வாரி சிலுவைக்கு நேராக வைங்க. ஆண்டவருடைய ரத்தம் எல்லாவற்றையும் சரி செய்ய. இப்போதும் நான் வியாதிகளுக்காக ஜெபிக்கலாம். வியாதி உள்ள இடங்கள்ல எல்லாம் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, போதும் வியாதியா இருக்கிற இடங்களில் ஆண்டவரே உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும், உமது ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே, அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே உமது ஜீவ ரத்தம் பாய்ந்து சென்று ஜீவன் அங்கே வரட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உமது மகிமை அங்கே வெளிப்படுவதாக, உமது மகத்துவம் அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. உமது ஜீவ ரத்தத்தால் ஆண்டவரே ஆவி ஆத்ம சரீரங்கள் சுத்திகரிக்கப்படுவதாக. குடும்பங்களில் ஆண்டவரே என்னென்ன பரிசுத்த குறைச்சல் இருக்கிறது எல்லாவற்றிலும் உமது அக்கினியான வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே, உமது ஜீவ ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். வீழ்ந்து போன குடும்பங்கள் ஆண்டவரை எடுத்து கட்டும்படியாக ஆண்டவரே ஒரு நித்திய ஜீவ பாதைக்கு ஏது நேராக குடும்பங்கள் உமது ஜீவ ரத்தத்தால் திசை திருப்பப்படுவதாக, பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மகிமைப்படுத்தும், பலப்படுத்தும். ஹல்லேலூயா. உமது வல்லமை ஆண்டவரே குடும்பங்களில் பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இப்போது குடும்ப தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா தேவைகளுக்காகவும் எல்லா குறைகளையும் நிறைவாக்குகிற தேவன் நம் தேவன். கிறிஸ்துவனால் குறைகள் நிறைவாக்கப்படும். ஹல்லேலூயா. உமது மகிமை மகத்துவம் அவருடைய மகிமை மகத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். நாம் ஒரு விசேஷித்தவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லும்படியான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தாகம். ஹல்லேலூயா. நாம் தாகத்தோடு வாஞ்சியோடு தேவனை தேடும் போது அவர் நம்மை நோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா. இப்போதும் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளையிடுவீராக. உமது மகத்துவம் குடும்பங்களில் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. குறைகள் நிறைவாக்கப்படுவதாக. கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரும்படியான வழிவாசலை திறந்து கொடுங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கடந்து வரும்படியாக நீர் கிரியை செய்வீராக. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை உமது கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நீர் திசை திருப்பி நடத்துவீராக. உமது வேத வசனங்களால் நித்திய ஜீவ வார்த்தைகளால் அவர்களை நிரப்பி நடத்துங்க. ஆண்டவரே, மாயை உலகில் சிக்கி தவிக்காதவர் வேலி எடுத்து உள்ளங்கையில் வரைந்த தேவன் அவர்களை உமது உள்ளங்கையில் நடத்தி ஏந்தி கொள்வீராக. அமே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெற்றோர்களுக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளாக வாலிய பிள்ளைகள் ஆண்டவரே நடத்தி செல்வீராக. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாதுகாக்கப்படுவார்களாக. இந்த பொல்லாத உலகில் இருந்து அவர்களை சிலைகளின் மறைவில் வைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுப்பீராக. உமது ஞானம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய படிப்புகளில் விளங்கட்டும். ஆண்டவரே, அவர்களை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, மீண்டும் ஆண்டவரே குடும்பங்களில் ஜெப ஆவியால் நிரப்புவீராக. ஜெப ஆவி குடும்பங்களில் நிரப்பப்படுவதாக. அன்பின் ஐக்கிய குடும்பங்களில் ஆண்டவரை ஏற்படுவதாக. குடும்பங்கள் அல்ல எடுத்து கட்டப்படுவதாக. குடும்பமாய் உம்முடைய நித்திய ஜீவ பாதைக்கு நேராக கடந்து செல்லும்படியாக திசை திருப்புவீராக. அமே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பொருளாதார ஆசீர்வாதங்களை மேன்மைப்படுத்துவீராக. இன்னும்
ஆண்டவரே திருமணத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற வரன்களை நீர் ஆயத்த பண்ணுவீராக. அவர்களுடைய எதிர்கால மனமகிழ்ச்சியோடு அமையும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஏற்ற துணைகளை கண்டறியும்படி நீர் உதவி பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய நித்திய ஜீவ பாதைக்கு ஏற்ற வாழ்க்கை அவர்களுக்கு அமையும்படி நீர் உதவி பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேலும் என்ன குடிக்கு அடிமை பழக்கத்துக்கு குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற ஆண்டவரே மகன்மார்களை உமது கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்குள் மனமாற்றத்தை கட்டளையிடுவீராக. அவர்கள் நிமித்த குடும்ப சமாதான குறைச்சலுக்கு கடந்து செல்கிறதை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களுக்குள் ஒரு மன மாற்றத்தை நீர் கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமது நாம குடும்பங்களில் மகிமை அடையட்டும். எல்லாவற்றையும் ஆண்டவரே உமது கரத்தில் கொடுக்கிறோம். இரவும் பகலும் உமது பிரசன்னம் கிருபை சமாதானம் பாதுகாப்பு யாவரோடு இருப்பதாக நீ பொறுப்படுத்த நடத்தும் ஆசீர்வதியும் தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். இப்போ கடைசி ஜெபத்துக்கு நேராக கடைசி ஜெபம் சொல்லலாம். அடுத்ததாக நம்ம இந்த ஜெபம் முடிச்சுட்டு மத்த காரியத்தை பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் டைம் ஆகும். இப்போது யாவரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.